அடுத்தது மீனத்தில் வரக்கூடிய சனி பயிற்சியில் நியூஸ் 18 டிஜிட்டல் நேயர்களுக்கு ஆவலுடன் எதிர்பார்க்கக்கூடிய இந்த விஷயத்தில் முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷ ராசிக்காரர்கள். மந்திராலயம் செல்வதும், மாதத்தில் ஒரு வேலைக்கிழமை முருகனையும் குருவாக நினைத்து வழிபாடு செய்வதும் இல்லை ராகவேந்தரை வழிபாடு செய்வதும் சிறந்த பரிகாரமாக காணப்படுகிறது. வயிறு சம்பந்தப்பட்ட நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரம் சிறிது கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். 12 வருகிறார் சனி. 11 இருந்த லாப சனி 12 வராரு. 12ன்னா விரைய சனி. சனி வந்தாவே என்ன அர்த்தம்? எக்ஸசைஸ் பண்ணணும். அது தாரக மந்திரமாக வச்சுக்கோங்க. உடற்பயிற்சி செய்யாமல் இருந்தால் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்றணும். என்னால் டெய்லி ஏந்துக்க முடியாது செல்வின்னா, நீங்கள் பிறந்த கிழமையால் பிரம்ம முகூர்த்தத்தில் ஏந்தி பூஜை பண்ணி மனதில் தியானம் பண்ணி குலதெய்வ படத்தை வச்சு ஒரு அகல் தீபம் ஏற்றுனீங்கன்னா கண்டிப்பாக 7 சனியில் புதுசாக வந்திருக்கக்கூடிய மேஷராசி பெரிய வெற்றிகளை பெறும். வண்டி வாகன மாற்றங்கள் பெறும். தொழிலில் மாற்றங்கள் பெறப்படும். உங்களை அவமானப்படுத்துவர்கள், கேலிப்படுத்துவர்கள் ஒன்றே அவர்களுக்கே தேக ஆரோக்கியத்தில் ஏதோ குறைபாடோ இல்லை அவர்கள் உங்களிடத்திலிருந்து நகர்ந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். உங்களிடத்தில் சாப்பிட்டு உங்களை பற்றி தவறாக பேசி உங்களை நீங்கள் அழிய வேண்டும் என நினைத்தவர்களெல்லாம் காணாத போவார்கள். இதெல்லாம் இந்த 7 சனி உங்களுக்கு கொடுக்கக்கூடிய நன்மைகள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். கிட்டத்தட்ட 27 வருஷமாக இருந்த பாதிப்பெல்லாம் நிவர்த்தி ஏற்படும். ஆச்சரியமாக இருக்கும். 7 சனியில் திருமண தடைகள் நீங்கும். புத்திர சந்தானத்தில் இருக்க பிரச்சனைகள் தீர்க்கும். பிள்ளைகளுடைய படிப்பு தடை நீங்கும். பிள்ளைகளுடைய உத்தியோக தடை நீங்கும். பிள்ளைகளுடைய சுபகாரிய தடைகள் நீங்கும். நிறைய பணங்கள் வரும். பழைய கடன்கள் பைசலாகுவீர்கள். வீடு கட்டுறது, நிலம் கட்டுறது, அதை கட்டுறது, தொழிலை மாற்றுறது, புது தொழில் தொடங்குறது, ட்ரஸ்ட்டு தொடங்குறது, கோசாலா தொடங்குறது, தெய்வ திருப்பணிகள் தருவது, கோயில் கட்டுறதெல்லாம் நிறைய நினச்சிருப்பீங்க. கிட்டத்தட்ட 20 வருஷமாக 25 வருஷமாக ஒன்றுமே நடக்காது. அதெல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு நடக்கும். நிறைய ஊர்களுக்கு போவீங்க. தெய்வமார்களை பார்ப்பீங்க. குருமார்களை பார்ப்பீங்க. கடல் கடந்து தொழில் ஆரம்பிப்பீங்க. கடல் கடந்து உத்தியோகம் ஆரம்பிப்பீங்க. 50 வயசை கடந்த மேஷராசிக்காரர்கள் தான் திடீர்னு அதிர்ஷ்டத்துக்கு ஆரம்பிக்கும். ஆச்சரியமாக இருக்கும். வயசான காலத்தில் என்னடா இது திடீர் பம்பர்னு ஏற்படுவது. இளமையை திரும்புவீங்க. நல்ல மருத்துவர் கிடைப்பார். நல்ல மருந்துகள் கிடைக்கும். ரொம்ப நாளாக தொந்தரவு கொடுத்து இந்த தேக ஆரோக்கியத்திலேருந்து முழுவதுமாக விடுபடுவீங்க. நல்ல எக்ஸசைஸ் பண்ணுவீங்க. மேஷத்துக்கும் எக்ஸசைஸுக்குமே சம்மந்தம் இருக்காது. இந்த சோஃபாவில் உட்காரோம், இல்லை அந்த சோஃபாவில் உட்காரோம், இல்லைன்னா கட்டில் போய் படுத்துக்கும், பெட்ஷீட்டை போட்டுக்கும், ஒரு தலைகாணி வச்சுக்கோம், 3 தலைகாணி வச்சுக்கோம். அதெல்லாம் மாறிடும். சுறுசுறுப்பாக இருக்கும். சிஸ்டமேட்டிக்காக இருக்கும். அரசுத்துறை, அரசியல்வாதிகள், அரசாங்க அதிகாரிகள் பெரிய உன்னதமான சூழ்நிலைமைக்கு வருவார்கள். பெரிய பொறுப்புகளுக்கு வருவார்கள். ரொம்ப கத்திக்கினே இருப்பாங்க மேஷராசிக்காரர்கள். அஸ்வினியெல்லாம் ரொம்ப கத்தும். அதெல்லாம் மாறிடும். இதமாக பேசுவார்கள். இதமாக செய்வார்கள். யாராவது கத்தினாப்பா உனக்கு எனக்கு சரி வராது, நீ உன் வேலையை பாரு, நான் என் வேலையை பாரு என்று நகர்ந்து கொள்வார்கள். உங்களை திட்டமிட்டு ஏதாவது விதத்தில் பாதிக்க ஏற்படணும், அதை ஏற்படணும், இதை ஏற்படணும். எதிரிகள், உடனிருந்த சதிகாரர்கள், எல்லா சதியும் தெய்வத்தின் அனுகிரகத்தால் முறியடிக்கப்படும். அப்படியே தெம்பாவீங்க. நிறைய ட்ரெஸ் போடுவீங்க. 365 நாளுக்கு 365 ட்ரெஸ்ஸு கூட சில டைமில் மாற்றங்கள் கிடைக்குமா சில மேஷ ராசிக்காரர்களுக்கு. தசாபுத்து அதிகமாக இருக்கிற படைப்பாளிகள், கலைத்துறையினர், மீடியா துறையினர்கள் பெரிய உன்னதமான பொறுப்பு, டைரக்டர்ஷிப் ஏற்படுவது, பெரிய நேஷ்னல் லெவலுக்கு மாநில பொறுப்பு கேட்டால் நேஷ்னல் லெவலுக்கு கிடைக்கிறது. எம்பி ஆகிறது, ராஜ்யசபா உறுப்பினர் ஆகிறது, திடீரென்று யாரும் எதிர்பார்க்காத பெரிய நிறுவனங்களுக்கு அட்வைசர் ஆகிறது, பல தரப்பட்ட வருமானங்கள் வருவதெல்லாம் மேஷராசிக்காரர்களுக்கு ஏற்படும். பெண்களுக்கு மிகப்பெரிய யோகத்தையும் சந்தோஷத்தையும் நிச்சயமாக தரும். குடும்பத்தில் நிம்மதி ஏற்படும். எந்த பயணங்கள் வந்தாலும் தயவுசெய்து எடுத்துக்கொள்ளுங்கள். உடற்பயிற்சியை மட்டும் மறந்து கொள்ளாதீர்கள். உணவு முறையில் மட்டும் இரவு 7 மணிக்குள்ளாக இரவு நேர உணவை முடித்து கொள்ளக்கூடிய மேஷராசிக்காரர்கள் வயிறு காலியாக வைத்து காஃபி கீஃபியெல்லாம் மதியம் 1 மணிலேருந்து எடுக்கவே கூடாது. தூக்கத்தை கெடுத்து கொள்ளாத பார்த்து கொள்ளக்கூடிய மேஷராசிக்காரர்கள் பாக்கியவான்கள், பெரும் வெற்றி பெறுவார்கள்.